வணக்கம். நான் சாகுல். இது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். தளபதி கல்வி உதவித்தொகை மாணவர்களுடைய ஊக்கத்தொகை நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழக மக்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்ல வந்த அல்லது சொன்ன செய்தி என்ன, புரிதல் என்ன, நாம் எதை எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை இந்த பதிவிலே பார்க்கலாம். தளபதி நேற்று ரொம்ப சிறப்பான ஒரு தோற்றத்துல வந்தாங்க. அந்த கோட் படத்தினுடைய தோற்றத்துல இருந்த தளபதி தன்னுடைய சுய தோற்றத்துக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு நேற்று நிகழ்ச்சியில. அதை தாண்டி பாதிக்கப்பட்ட மாணவர் சின்னதுரை பக்கத்திலையும் ஒரு இஸ்லாமிய பெண் பக்கத்திலையும் நடுவிலே அமர்ந்து அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அந்த நிகழ்ச்சியில அவர் சொல்ல வந்த செய்தி என்னவென்று சொன்னால், நான் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்திலும் சிறுபான்மையில் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகத்திற்கு ஆதரவாகவும் இருப்பே என்பதை தன் செய்கையின் வாயிலாக அவருடைய முதல் நகர்விலேயே அதை இந்த நாட்டு மக்களுக்கு உறக்கச் சொன்னார். இரண்டாவது, மேடையில ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. நிகழ்ச்சி ரொம்ப திட்டமிடப்பட்டிருந்துச்சு. பொதுச் செயலாளர் மிகச் சிறப்பாக நிகழ்ச்சியை திட்டமிட்டிருந்தாங்க. நம்முடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பணிவுகளை, அதை உணவு வழங்கும் பணியாக இருந்தாலும் அல்லது மாணவர்களை வரவேற்கும் பணியாக இருந்தாலும் சரி, அல்லது நிகழ்ச்சி ஏற்பாட்டு அல்லது அந்த நிகழ்வை கட்டுப்படுத்தக்கூடியது, அவர்களை அமர வைப்பதிலிருந்து எல்லாமே மிகச்சிறப்பாக ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு மிக அழகாக நேர்த்தியாக சிறப்பாக செய்திருந்தது. கண்ணுக்கும் கருத்துக்கும் அழகாகவும் அற்புதமாக இருந்துச்சு. தளபதி மேடையில வந்து அற்புதமா முத்தான அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழக வெற்றி கழக தலைவராக நம் தளபதி ஆற்றிய முதல் மேடை உரை, அதுவும் நாளைய தலைமுறையாகிய வென்ற மாணவர்கள் மத்தியிலே வெற்றி கழகத்தினுடைய தலைவருடைய உரை என்பது சிறப்பு, அற்புதம், அருமை. எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு ஒளி விளக்கு என்று சொன்னால் அதில் மிகையல்ல. தளபதி முத்தான சில விஷயங்களை சொல்கிறார். நீங்கள் உங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு நண்பர்கள் என்பது அமைவதுதான் என்று சொன்னாலும் அதில் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் என்பது அவருடைய முத்தான ஒரு கருத்து. அதை தாண்டி கற்பவர்களுக்கு தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல, வெற்றி என்பது தோல்வியின் முடிவும் அல்ல அப்படின்னு சொல்றாரு. வென்றதால் மமதையும் கொள்ள வேண்டாம், தோற்றதால் துவண்டும் விட வேண்டாம். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். சென்று கொண்டே இருங்கள், வெல்லுங்கள், வீழ்ந்தாலும் எழுந்து நிற்பீர்கள். நீங்கள் விழுந்து கிடந்து சறுக்கி விடுவதற்காக சங்கடமும் பட தேவையில்லை. வென்று விட்டேன் என்று மமதியில் ஆடினால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிரந்தரமாக இருக்கவும் போவதில்லை என்கின்ற முத்தான கருத்தை சொன்னார். அதை தாண்டி ஒரு தகப்பனாக, தமிழக வெற்றி கழக தலைவராக, இந்த நாட்டினுடைய ஒரு தலைவன் என்கின்ற முறையிலும் சரி, ஒரு பிரஜையாகவும் சரி, இந்த போதை கலாச்சாரம் என்பது அது மது மற்ற அனைத்து விதமான போதைகளையும் சேர்த்துத்தான் சொன்னார். போதை கலாச்சாரம் என்பது அச்சமூட்டுகின்றது, எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குமோ என்ற பயம் ஏற்படுகிறது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இதை தாண்டி தன்னை பற்றி தவறான விமர்சனங்களை பொதுவெளியிலே அல்லது சோசியல் மீடியாவிலே அல்லது போலி பத்திரிகையாக வைப்பதற்கு சவுக்கடி ஒன்றை கொடுத்தார். இந்த சோசியல் மீடியாவில் புரணி பேசுகிறார்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று உடைத்து பேசினார். இதையும் தாண்டி யாரையும் தாக்காமல் தன்னுடைய நிலைப்பாட்டை மிகச் சரியாக, மிக எளிமையாக, புரிஞ்சவருக்கு புரியும், யாருக்கு கருத்து போய் சேர வேண்டுமோ அந்த கருத்தை ஆணித்தனமாக அற்புதமாக சொன்னார். அனைவரையும் உறுதிமொழி எடுக்க வைத்தார். சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். நானும் அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டேன். சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ் அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ் என்ற உறுதிமொழியை தளபதியின் வாயிலாக நானும் எடுத்துக்கொண்டேன். அந்த உறுதிமொழி என்பது அனைவருக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? தற்காலிக சுகங்களில் கண்டு வெந்நீரில் திளைத்தாடும் ஆமை போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். நிரந்தர சுகம் என்பது ஒன்று உண்டு. அது உங்கள் வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வது. அதற்கு தொலைநோக்கு பார்வையான ஒன்று சொன்னார். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த டாக்டர், இன்ஜினியர் போன்ற வழக்கறிஞர் போன்ற படிப்புகளை மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். அதை தாண்டி அரசியலும் ஒரு படிப்பில்தான், அரசியலும் வாழ்வியல் தான். நம் வாழ்க்கையோடு கலந்துவிட்ட அரசியலும் வாழ்க்கையுடைய நோக்கமாக வையுங்கள். நீங்கள் நல்ல தலைவர்களாக உருவாகுங்கள். தமிழகத்திலே நல்ல தலைவர்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறது. அந்த நல்ல தலைவர்களை உருவாக்குகின்ற இடத்தையும் தாண்டி நீங்களும் நல்ல தலைவர்களாக உருவாக வேண்டும். இங்கே
மெத்த படித்த மேலாவித்தனம் கொண்ட அதிகம் படித்தவர்கள் அரசியலை விட்டு விலகி நிற்காமல் அரசியலை ஒரு சூழலாக எடுத்துக்கொண்டு அரசியலை ஒரு நோக்கமாக எடுத்துக்கொண்டு வழிகாட்ட வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை ஆணித்தனமாக என் போன்றவர்களுக்கு சொன்னார் என்பது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதையெல்லாம் தாண்டி முத்தாய்ப்பாய் ஒரு விஷயம் சொன்னார். இங்கே நான் அரசியல் பேச வரவில்லை, இது மாணவர்களுடைய நிகழ்ச்சி என்று மிக நாசுக்காக சொல்லிவிட்டு அற்புதமாக வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் இதையே நான் பேசி போரடிக்க விரும்பவில்லை. இதை நான் திரும்ப உங்களுக்கு அறிவுரையாக சொல்ல மாட்டேன். அறிவுரை என்பது கசப்பானது. ஆனால் அதை தாண்டி அதை கடைபிடிக்க வேண்டியது உங்கள் கடமை என்பதை வலியுறுத்திவிட்டு அற்புதத்திலும் அற்புதமாக அரங்கமே அதிர்வலையை ஏற்படுத்திவிட்டு இன்றளவும் 24 மணி நேரத்திற்கு மேல் கடந்தும் அதை அசை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து மீடியாக்களும். இந்த உலகமே உற்று நோக்கிய அந்த முதல் பேச்சு என்பது இந்த நாட்டுக்கு ஒரு வெளிச்சமாக அமைந்தது என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. என் பாதை இதுதான், என் பயணம் இதுதான், என் தோற்றம் இதுதான், என் வாழ்வியல் இதுதான், என் மக்களுக்காக நான் நிற்கின்றேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, நசுக்கப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக நிற்பேன் என்பதை மேடையில் தன் செயல் வாயிலாக காண்பித்தார். அனைவரிடத்திலும் அன்போடு நடந்து கொண்டார், அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்தார், அனைவரையும் கட்டி அரவணைத்து ஆற தழுவி அவர்களுடைய ஆசாபாசங்களை நிறைவேற்றி அவர்கள் சொன்ன கவிதைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொன்ன அறிவுரைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் தன்னை பற்றி சொன்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஆசைகளையும் எடுத்துக்கொண்டு அற்புதமாக நிகழ்ச்சி இருந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அத்தகைய அற்புதமான நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழகத்திற்கு தளபதி சொல்ல வந்த செய்தி ஒன்றுதான், நாளை நமது, வெற்றி நமது, உங்களுக்காக நான் இருக்கிறேன். தமிழகத்தில் நல்ல தலைவர்கள் இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் நல்ல தலைவர்கள் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்தகைய நல்ல தலைமை கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதியின் ஆட்சி 2026 உருவாகும் என்ற உறுதிமொழியை ஏற்போம். தளபதி ஆட்சி மாறும் காட்சி. விடைபெறுகிறேன்.